அவ ரொம்ப டயர்டா இருக்கல்ல, இந்த பவுடரை கலந்து கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். அம்மா பொய் சொல்றீங்கம்மா, வேற ஏதோ பவுடர் மாதிரி இருக்குமா? ஆமா, விஷம்தான் கலக்கிறேன். என்ன பண்ணணுங்கிற? பயமா இருக்குமா? உன்னை குடிக்க சொல்லலையே, அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. குடிங்கம்மா. சரி. அக்கா, காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமே தான். இந்தாங்க, இதை குடிங்க. நீ சாப்பிடுமா? இல்லக்கா, என்னோட செல்ல அடிக்குது. நான் பேசுறதுக்குள்ள காஃபி ஆறிடும். நீங்க சாப்பிடுங்க. சரி. குடிக்காத. ஏன்? அம்மா, என்னம்மா? ஏன் காஃபி கொண்டு போய் செடிக்கு ஊத்துற? அவ எச்சில நீ குடிப்பியா? எச்சில் இல்லம்மா, அவ குடிக்கவே இல்ல. ஏதோ போன் வந்து. வேண்டாம் வேண்டாம். ஏம்மா ஒரு காஃபிக்கெல்லாம் இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ற நீ? இத பாரு சித்ரா, உனக்கு காஃபி வேணும்னா வேலைக்காரகிட்ட சொல்லி புதுசா போட்டு குடி போ. இல்ல போடி. சரி, கத்தாத, பிபி ஏற போகுது. ஏய், ஏண்டி லேட்டு? மணி என்ன ஆகுது? 8 ஆகுது. எப்பவும் 5:30 மணிக்கு வந்துருவ, ஏன் லேட்டு? ஏய், கேக்குறல, ஏண்டி லேட்டு? ஏய் ஏய், உடனடி கேட்டுட்டு இருக்க. நான் பாடி கேட்டுட்டே இருக்க, நீ பாடி வந்துட்டே இருக்க. சொல்லுடி, ஏண்டி லேட்டு? நீங்க எத்தனை நாள் லேட்டா வந்திருக்கீங்க? நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? நான் ஒரு ஆம்பளடி. இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? பஸ் கிடைக்கல, அதான் லேட் ஆயிடுச்சு. போதுமா? ஓஹோ, நீ ஆபீஸுக்கு தான் போயிட்டு வரியா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வரியா? என்னடி லுக்கு விடுற? நான் இன்னைக்கு 3 மணிக்கு உன் ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். எங்க போயிருந்த? என்ன வேவு பார்க்க வந்தீங்களா? ஆமாண்டி, வேவு பார்க்க தான் வந்தேன். அதை விட நான் வந்தப்ப நீ ஆபீஸ்ல இல்லையே, எங்க போயிருந்த அத சொல்லு. என் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கு வளகாப்பு, அதான் போயிருந்தேன். இதை நான் நம்பணும்? நீ பிரசன்னாவோட எங்க ஊர் சுத்திட்டு வர, கரெக்டா? சி, இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி, செய்யறதையும் செஞ்சுட்டு
என்னையே எகுத்து பேசுறியா? விடுற அவளை. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க அம்மா மேல உட்காந்துருக்காங்க. அப்புறம் வச்சுக்க கச்சேரி. இப்ப சும்மா இரு. இவ அம்மா வந்தா எனக்கு என்ன பயமா? டேய் டேய் பேசாம உட்காருடா. உட்காருன்னு சொல்றல, உட்காரு. அம்மா வாம்மா. அம்மா 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 நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். அவரும் இப்பெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாருமா. அம்மா உட்காருமா, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நில்லுமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம்மா. ஏதோ உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, வந்தேன், பார்த்துட்டேன், நான் வரேம்மா. அம்மா இருமா, எனக்குன்னு பார்த்து நானும் வீட்டில் இல்லை. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமாம்மா, இன்னைக்குன்னு பார்த்து நான் உன்னை பார்க்க வந்தேன்ல, அதை நினைச்சாதான் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரேம்மா. அம்மா சரி, டீடைல்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஓகே மேடம். செமினார் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும்? 3 மணி நேரம் நடக்கும் மேடம். மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 512 பேர். நோட் பண்ணுங்க. அதில் சீஃப் கெஸ்ட் எத்தனை பேர், விஐபி எத்தனை பேர், விவிஐபி எத்தனை பேர்? சீஃப் கெஸ்ட் வந்து 4 பேர் மேடம். விஐபிஸ் 24 பேர். விவிஐபிஸ் வந்து 10 பேர். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் கார் பாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஸோ கார் பார்க் பாஸஸ்க்கெல்லாம் எனக்கு லிஸ்ட்டு வேண்டியிருக்கும். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். சார் ஆமாம் சார், செமினார் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் சார். ஆமாம் சார். எஸ் சார். இப்போ தான் எங்களுக்கு நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆர்கனைஸ்லாம் பண்ணிடுவோம் சார். எஸ் சார், செக்யூரிட்டிலாம் ஆர்கனைஸ் சார். இல்லைங்க, அவங்களுக்கு தானே ஃபோன் வந்துச்சு. நீங்க உட்காருங்க சார். மேடம் வந்துடட்டும். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். ஆமாம் சார். எஸ் சார். நம்ம 2 பேரும் கண்டினியூ பண்ணக்கூடாதா சார்? இல்ல, நான் சொல்றத நீங்க நோட் பண்ண கூடாதான்னு கேட்டேன். அப்புறம் எப்படியும் பந்தோஸ்துக்காக சிந்திருச்சு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கட்சி படுத்து தொடங்க. நல்ல வேலை வேட்டியில பல்ல. மிஸ் ஷாலினி, விலகுங்க அங்கிருந்து, விலகுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற?
கொஞ்சோண்டு ஜூஸ் தவிர கீழே சிந்திருச்சு, அதை தொடக்க சொன்னேன். அதுல என்ன தப்பு? நீ பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியும். அதான் உனக்கு 1000 அடியாளுங்க இருக்காங்களே, கூப்பிட்டா பேரண்ட் அடிச்சுட்டு ஓடி வருவாங்கல்ல, அவங்க இந்த வேலையை செய்யட்டும். ஏன் இவன் இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கானே, அவன் கட்டிருக்க அந்த டை எடுத்து தொடக்க வேண்டியதானே? இது எங்களோட வேலை இல்ல, எங்களோட வேலை முடிஞ்சிச்சு. டோன்ட் யூ நோ திஸ் இஸ் நாட் யுவர் ஜாப்? இல்ல மேடம், சார் தான். அவர் சொல்ல உடனே பண்ணிடுவீங்களா? சாரி மேடம். சாரி எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல, உங்களுக்கு தான் நீங்களே சொல்லிக்கணும். லெட்ஸ் கோ. டாடா டாடா, வாங்கம்மா. ஓய், வலிக்குது இல்ல? இதே மாதிரி தானே இந்துக்கும் வலிச்சிருக்கும். மறுபடியும் அனாவசியமா அவன் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட வச்சிருவேன். என்ன உங்க அத்தை உன்னை தூண்டி விட்டானா? என் பொண்டாட்டின அடிப்ப உதைப்ப, அதை கேட்க நீ அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் அடிப்ப என்ன அர்த்தம்? அவன் அத்தை பொண்ணுங்கிறதால கோவப்படலடா, அவளை நீ வச்சுக்கிட்டு இருக்க. உன்ன மறுபடியும் என்ன பத்தியும் அவளை பத்தியும் தப்பா பேசுன. என் மேல கை வச்சிட்டுல, அவ எப்படி இங்க தானே வரணும், வந்துதானே ஆகணும். அப்ப இருக்குடா அவளுக்கு. அப்ப பாரு. என்னடா என்ன பண்ணுவ? பார்க்க தானே போற. பாப்பண்டா. மறுபடியும் அவ மேல கைய வெச்ச கைய வெட்டிடுவேன். உன் மாமனை தூண்டி விட்டாய் நடிக்க சொல்ற. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஃபைல் கொடுங்க. ஏய், என்ன ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி போய்கிட்டே இருக்க? யார பார்க்க வந்த? நான் உன்னை பார்க்க வரல, மாசிலாமணியை பார்க்க வந்தேன். நில்லு. யார பார்க்கறதா இருந்தாலும் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஓ, செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்களா? ஏய், யார் வீட்டுல வந்து யார செக்யூரிட்டி வேலை பார்க்கறியான்னு கேக்குறேன். கத்தாத. அவர் தான் வர சொன்னாரு. கேட்டாருன்னா சொல்லு, ஏசிபி ரேகா வந்தாங்க, நான் தான் அலோவ் பண்ணலன்னு சொல்லு. இரு பார்த்துட்டு போய் தொலை. 2 அடி வாங்கினதுக்கு உனக்கு எவ்வளவு வெஞ்சன்ஸ்?
என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்க மாட்டேன்டி. மறந்தா நீ மனுஷியே இல்லையே. வாங்க ஏசிபி. நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ ஓடி வர்றதே உன் வேலையாயிடுச்சுல்ல. விதி, நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்டர்நேஷனல் செமினார்ல விஐபி டெலிகேட்ஸ்லாம் வராங்க. அவங்களோட டீடைல்ஸை கிராஸ் செக் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்காக வந்தேன். வரலாமா? அப்படியா? ஏ கவிதா. ஓ பவித்ரா. என்னங்க? காஃபி எடுத்துட்டு வாடி. ஆ 22 சீட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் நீட்டா டெலிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது. அதில் பார்க்கிங் என்ன தங்கச்சி பாச கண்ணில் கொப்பளிக்குது? அங்க பாக்குற இங்க பாக்குற. ஃபைலில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அக்கா வாங்கக்கா. எப்பக்கா வந்தீங்க? இப்போதான் அம்மா அம்மாவும் சித்ராக்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்கக்கா. ஏங்க அப்புறம் சொல்லியிருந்தா அக்காக்கும் சேர்த்து ஒரு காஃபி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. பவித்ரா, இப்ப அவங்க உன் அக்கா இல்ல, ரேகா ஐபிஎஸ். டியூட்டியில் இருக்கிறப்போ டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இல்ல ரேகா ஐபிஎஸ்? என்னங்க நீங்க, உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். இந்தாங்க பிடிங்க. அக்கா நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லை நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். நான் சொல்லல, நான் சொன்னா எதுவுமே கரெக்டா தான் இருக்கு. எப்படி இருக்க? அவளுக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாரு. அப்படியே வெங்கலச்சல மாதிரி பளபளபளன்னு இருக்கால. அவளுக்கு நான் புருஷனா கிடைச்சதை நினைச்சு டெய்லி சாமி கிட்ட அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. இல்ல பப்பி? கையெடு 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 எடு கையெடு கையெடு கையெடு. யூனிஃபார்ம் போட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாத. தங்கச்சி எல்லாம் உன் வீட்டுல தான். டியூட்டில இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இதுவும் வேலை இல்ல. இந்த வேலையை செய்யறதுக்கு என் வீட்டுல 1000 பேர் இருக்காங்க. கையெடு கையெடு கையெடு. யூனிஃபார்ம் போட்டு இந்த வேலையை செய்யாத. தங்கச்சியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, முதல்ல டியூட்டி தான் உனக்கு, அப்புறம் தான் நெக்ஸ்ட். இந்த பாஸ்தியெல்லாம் வெளியில வச்சுக்க. ஐயோ என்னடா செல்லம், என்ன கை இப்படி செவந்திருக்கு? ஐயோ வலிக்குதாடா? என்னடா? போ போ போ, ஐஸ் எடுத்து கூலா வச்சுக்குமா. போமா போ போ போ. வலிக்குதா? போடா 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 செல்லம். அப்படியே சேலையை மாத்திக்கிட்டா. போடா போடாமா போடா குட்டி போடா போ போ போ. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து